ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆன் மை சேனல். இப்போ நாம் 2024 தமிழ் சினிமாவை தெரிக்க விட்ட பெஸ்ட்டு டாப் 5 வில்லனை பற்றி தான் பார்க்க போகிறோம். 5வது இடத்துல எஸ்.ஜே. சூர்யா. விவேக் ஆத்ரேயா இயக்கத்தில் நானி, பிரியங்கா மோகன், முரளி சர்மா, எஸ்.ஜே. சூர்யா நடிப்பில் இந்த ஆண்டு வெளியான சரிபோதா சனிவாரம் படத்தில் மிரட்டல் வில்லனாக நடித்து மாஸ் காட்டியிருக்காரு நம்ம எஸ்.ஜே. சூர்யா. தனுஷ் இயக்கி நடித்த ராயன் படத்திலும், சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 என பல படங்களில் வில்லனாக மிரட்டியிருக்காரு எஸ்.ஜே. சூர்யா. இந்திய அளவில் வில்லனாக இந்த ஆண்டு அதிக கவனத்தை இவர் பெற்றிருக்காரு. 4வது இடத்த பார்த்தீங்கன்னா அனுராக் கைஷ்யப். அப்புறம் சிங்கம்புலி. நித்திலன் சாமிநாதன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி, அனுராக் கைஷ்யப், அபிராமி, நட்டி நட்ராஜ் சிங்கம்புலி நடிப்பில் வெளியான மகாராஜா திரைப்படம் இந்தியா முழுவதும் 100 கோடி வசூல் செய்த நிலையில் தற்போது சீனாவில் வெளியாகி பாகுபலி படத்தின் வசூல் சாதனை முறியடிச்சிருக்கு. அங்கேயும் 100 கோடி வசூல் செய்த நிலையில் 200 கோடி பாக்ஸ் ஆஃபீஸை பெற்று இந்த படத்தில் அனுராக் கைஷ்யப் வில்லத்தனமும் சிங்கப்புலி நெகட்டிவ் ரோலும் ரசிகர்களை அதிர வைத்தது குறிப்பிடத்தக்கது. 3வது இடம் பார்த்தீங்கன்னா மம்முட்டி. டாப் 3 இடத்தை மலையாள திரையுலகின் முன்னணி நடிகர் மம்முட்டி பிடித்திருக்காரு. பிரம்மயோகம் படத்தில் சாத்தானாக அவர் நடித்த நடிப்பு தியேட்டரில் படத்தை பார்த்தவங்களை பீதியடி செஞ்சிருக்கு. ராகுல் சதாசிவம் இயக்கத்தில் தரமான திகில் படமாக வெளியான பிரம்மயோகம் வசூல் ரீதியாகவும் சூப்பர் ஹிட் அடித்த குறிப்பிடத்தக்கது. தும்பட் படத்தை போல இந்த படமும் பக்காவான ஹாரர் படம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. 2வது இடத்துல விஜய். வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடித்த கோட் திரைப்படம் பிரசாந்த், பிரபுதேவா, மோகன், ஸ்னேகா, லைலா, மீனாட்சி சௌத்ரி போன்ற பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க. ஆனாலும் தளபதி வர்சஸ் இளைய தளபதி தான் தியேட்டரில் ரசிகர்களை கொண்டாடத்தில் ஆயிடுச்சு. குளோனிங் விஜயாக யங் லுக்கில் வந்து காந்தி விஜய்க்கு நெருக்கமானவர்களை போட்டு தள்ளும் காட்சியிலெல்லாம் விஜயின் வில்லத்தனம் வெறித்தனங்க. 1வது இடத்துல நம்ம கமல்ஹாசன். நாக் அஸ்வின் இயக்கத்தில் பிரபாஸ், அமிதாப் பச்சன், தீபிகா படுகோன், திஷா பதானி நடிப்பில் இந்த ஆண்டு பிரம்மாண்ட பொருட்செலவில் வெளியாகி 1100 கோடி ரூபாய் வசூலை ஈட்டி பேன் இண்டியா வெற்றி பெற்ற கல்கி 2898 AD படத்தில் சுப்ரீமியஸ்கின் கதாபாத்திரத்தில் கொஞ்சம் சீன்களே வந்தாலும் கதிகலங்க வச்சிருப்பாரு நம்ம கமல்ஹாசன். தனது கண்ணீரை எடுத்து அந்த விஞ்ஞானியை கொள்ளும் காட்சிகள் எல்லாம் மாஸ்டர் பீஸ்.